Hi friends, exercise 2.2ல 12th சம்க்கான சொல்யூஷன் ஓகேங்களா. இங்கே வாங்க. இப்போது இது வந்து இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, எனக்கு பார்த்தாலே தெரியுது. நான் அப்புறமா சம் போடும்போது சொல்ல பாருங்கள் என்ன ஃபார்முலா. இப்போ இதை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ லெட் சைன் இன்வெர்ஸ் அந்த ஃபார்முலா மாதிரி எனக்கு வேணும்னா அதை மாற்ற போகிறேன். என்ன ஃபார்முலா சார்? வெயிட் சொல்கிறேன். இந்த ஃபுல் டேர்மை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் சும்மா. ஓகே, ஏன்னு எடுத்துக்கிறேன் சும்மா. இது கேபிட்டல் சைன் இன்வெர்ஸ் இப்படி தள்ளிட்டா என்ன வரும்? 3/5 = சைன் ஏ. சைன் இன்வெர்ஸ் போச்சு, சைன் ஏ வந்துடும். நமக்கு சைன் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா = என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டன்யூஸ். கரெக்டாக? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஃபார்முலா. அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் இந்த இடத்துல ஆங்கிள் வந்து ஒரு தீட்டா. ஓகே, ஸோ தீட்டாவோ ஏவோ. ஓகே, ஸோ இது வந்து சும்மா ஏன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது தேவையில்லை. ஆக்சுவலாக இதுதான் ஆங்கிள், இங்கே தான் ஏ வரணும். கரெக்டாக? இதுதான் ஏ. ஸோ இது பிக்யூஆர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு வந்து 3 நெக்ஸ்ட் ஹைப்போட்டன்யூஸ் வந்து 5 அப்போ இந்த சைடு என்ன வரும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோமா? ஸோ அப்ளை பித்தாகரஸ் தியரம். இந்த பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர். ஆப்போசிட் சைடுனா இதான் 3 ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லிருப்பீங்க இப்போ 3, 4, 5ன்னு. ஸோ நான் போட்டே காட்டுறேன். ஹைப்போட்டன்யூஸ் தான் 5 ஸ்கொயர். ஸோ அட்ஜசன்ட் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இந்த 3 ஸ்கொயர் இப்படி தள்ளிட்டா மைனஸ் ஆகிடும், -9. அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 - 9 16. ஸ்கொயர் இப்படி தள்ளிட்டா √16. 16க்கு ரூட் எடுத்தால் என்னப்பா வரும்? 4. ஓகேவா? ஸோ அந்த என்னோட அட்ஜசன்ட் வேல்யூ என்னது? 4. ஸோ இந்த வேல்யூ வந்து 4. ஸோ 4 கண்டுபிடிச்சேன். சரிங்க சார், இப்போ இதெல்லாம் இருக்கீங்க பாருங்கள். இப்போது இதை வச்சு நான் டேன் ஏ கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏனுக்கு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ஆங்கிள் தான் ஏ. ஸோ டேன் ஏ, டேன் தீட்டாக்கு ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. கரெக்டாக? ஸோ இப்போ ஆப்போசிட் சைடுனா என்னது? இதுதான் ஆப்போசிட் சைடு 3, அட்ஜசன்ட் சைடுனா 4. அப்போது டேன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4. இப்போ இந்த டேன் எப்படி தள்ளுங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. கரெக்டாக? நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இந்த என்டையர் டேர்ம், இந்த டேர்மை நான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இந்த ஏக்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு இது வந்துருக்கு. அப்போ இந்த ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இந்த கொஷினில் டேன், இங்கே பாருங்கள் கொஷினில் இந்த ஃபுல் டேர்ம் தான் ஏ. ரைட்டா? ஏ. இப்போ ஏக்கு நான் வேறு வேல்யூ கண்டுபிடிச்சேன். அப்போ இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏவை கொண்டு போய் போடுறேன். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியும். இந்தமாதிரி காட் இன்வர்ஸ் இருக்குன்னா அதையும் டேனாக மாற்றிடலாம். எப்படின்னா tan இன்வர்ஸ் 3/2னுக்கு தலைகீழாக போட்டுருங்க, ரெசிப்ரோக்கல் 2/3. ஓகேவா? இப்போ தான் இது பார்க்க ஃபார்முலா ஆரம்பத்தில் சொன்ன ஃபார்முலாமா இருக்குன்னு. எந்த ஃபார்முலானா இதுதான் ஃபார்முலா. ரீகால் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஆஃப் மேலே ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - xy. மேலே ப்ளஸ் போட்டு கீழே மைனஸ் போட்டுடணும். அப்போ இந்த வெளியே இருக்க டேன் அப்படியே இருக்கட்டும். இது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி, இது என்னோட எக்ஸ் மாதிரி, இது என்னோட ஒய் மாதிரி. ஃபார்முலாவில் போடுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ்னா என்னது? 3/4 ப்ளஸ் ஒய்னா என்னது? 2/3. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - x இன்ட்டு ஒய் 2/3. x into y 3 கேன்சல், இங்கே 2 கூட கேன்சல் ஆகிடுச்சு. 1/2. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த tan இன்வர்ஸ் கூட அடிச்சிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? 3/4 ப்ளஸ் 2/3 ஹோல் டிவைடட் பை இந்த 1 மைனஸ் 3 கேன்சல் 1/2. ஸோ மேலே எல்சிஎம் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9 ப்ளஸ் 4 2s are 8 பை இந்த 4 3 மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12 பை 1னா ஃபுல் 1/2னா ஹாஃப், ஃபுல்லாக ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப். ஸோ இப்போ மேலே 9 + 18 வந்து 17/12 பை 1/2. ஸோ இப்போ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, 17/12. இதை அப்படியே ரெசிப்ரோக்கலோடைய தலைகீழாக திருப்புறேன். ஸோ 2/1 ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணிட்டா 6. ஸோ ஆன்சர் என்னவா? 17/6. அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா சம்மு? அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர். ஓகே, இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது இந்த என்டையர் டேர்முக்கு பேரே ஏ. ஓகேவா? இப்படி மூவ் பண்ணுறேன். சைன் ஏ, சைன் தீட்டா நமக்கு 10th படிச்சிருப்போம். ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட்டு ஹைப்போட்டன்யூஸ் போட்டு அட்ஜசன்ட் சைடும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ tan ஏ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 10th படிச்சிருக்கோம். 3/4. இப்போ இந்த tan எடுத்துட்டா tan இன்வர்ஸ் ஆகிடும். ஏ இஸ் ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. அப்போது இந்த என்டையர் டேர்ம் தானே ஏ. இப்போ நான் அதே ஏக்கு தான் வேறு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறலாம். இதுவும் ஏ தானே?
சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த காட் இன்வெர்ஸை டேனாக மாற்றணும்னா காட் ஈஸியாக டேனாக மாற்றணும். எப்படின்னா அந்த 3/2 தலைகீழாக போட்டுருங்க, 2/3 டேனாக மாறிடும். ஓகேவா? இது பார்க்க tan inverse of x plus tan inverse of y மார்க்கு தான் ஃபார்முலா. ப்ளஸ் tan inverse of x plus y by 1 minus y 1 minus xy. ஸோ இது x, இது y. ஸோ tan inverse of x plus y by 1 minus x into y. ஓகேவா? இப்போ இந்த tan and tan inverse கேன்சல். ஸோ இதை நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே 3 கேன்சல், 2 டேபிள் 1 டைம் 2 டைம் கேன்சல், 1 minus 1/2. இது எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை 9 plus 8/12. இது 1/2 வந்துடும். அது 17/12. மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணாங்க 2/1. கேன்சல் பண்ணிட்டா 17/6 முடிஞ்சது 12th சம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ.